ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 29ஆம் அத்தியாயம். தினமும் திருமுருகாற்றுப்படை படிக்கச் சொல்லு. சென்னை எண்ணூருக்கு சற்று தொலைவில் உள்ளது காட்டுப்பள்ளி என்னும் சிறு கிராமம். கடலின் கழிமுக பகுதியில் உள்ளது அது. அந்த கிராமத்தை அடைய வேண்டும் என்றால் தரை மார்க்கமாக வழியில்லை. படகு வழியாக கடலில் 1 கிலோமீட்டர் தூரம் போய்தான் அந்த தீவான கிராமத்தை அடைய வேண்டும். காஞ்சி மகான் இந்த இடம்தான் என்று இல்லை, எங்கும் போகக்கூடியவராயிற்றே. ஒரு சமயம் அங்குதான் பரமாச்சாரியார் தனது பரிவாரத்தோடு முகாமிட்டிருந்தார். படகில் சென்று அவரை கண்டுவிட்டு வர பக்தர்கள் தவறவே இல்லை. தெய்வத்தின் தரிசனத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் போகலாமே, மனதில் மட்டும் பக்தி என்ற ஒன்று இருந்தால். அந்த சமயம் வானதி திருநாவுக்கரசரின் தங்கை மீனாளுக்கு உடல் நலம் மனநலம் இரண்டும் குன்றியிருந்தன. எதையும் உட்கொள்ளாமல் பிரமை பிடித்தவர் போல் எப்போதும் காட்சியளித்தார். எதற்கும் காஞ்சி மகானை பரிபூரணமாக நம்பும் திருநாவுக்கரசு தன் தங்கையை அழைத்து கொண்டு தாயார் மற்றும் குடும்பத்தாருடன் படகின் மூலமாக காட்டுப்பள்ளி கிராமத்திற்கு சென்றார். சென்றவுடன் மகானின் தரிசனம் கிடைக்க தனது தங்கையின் உடல்நிலையை குறித்து அவரிடம் மெதுவாக கூறினார் திருநாவுக்கரசு. எல்லாவற்றையும் செவிமடுத்த பின் மகான் தங்கை மீனாவை பார்த்தார். பிறகு அவரது பார்வை அவரது குடும்பத்தார் பக்கமும் திரும்பியது. மகானின் விழிகளின் ஒளி விசேஷமே எல்லா நோய்களையும் போக்க வல்லது அல்லவா? மகான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு கூறினார், அவளை தினமும் திருமுருகாற்றுப்படை படிக்கச் சொல்லு, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அவளுக்கு அதிகம் படிக்க தெரியாதே என்று மெதுவாக மகானிடம் திருநாவுக்கரசு கூறினார். அதனால் என்ன, தெரிஞ்சவரை படிக்கச் சொல்லு, இல்லைனா யாராவது தெரிஞ்சவா படிச்சு காட்டட்டுமே. திருமுருகாற்றுப்படை பாடல்கள் அவள் காதில் விழுந்தால் போதும் என்று கூறி தன் கையை உயர்த்தி மீனாளுக்கு அருளாசி வழங்கினார். அவர்கள் எல்லோரும் வணங்கி மகானிடம் விடை பெற்று கொண்டு திரும்ப முயன்றார்கள். சற்று தூரம் வந்தவுடன் மடத்தின் ஆள்கள் அவர்களை அழைத்தார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபசரித்து அனுப்பணும்னு பெரியவா உத்தரவு என்று சொன்னபோது திருநாவுக்கரசு வியந்துதான் போனார். அந்த மாதிரி ஒரு தீவில் எதுவுமே சாப்பிட கிடைக்காது. இவர்களும் ஊருக்கு திரும்பிதான் சாப்பிட வேண்டும். இது அந்த மனித தெய்வத்திற்கு தெரியாதா? தன் பக்தர்களை எப்போது அவர் பட்டினியோடு அனுப்பியிருக்கிறார். மகானின் கருணையை வியந்து வியந்து போற்றிவிட்டு திருநாவுக்கரசு தன் குடும்பத்துடன் வடை பாயாசத்துடன் விருந்து உட்கொண்டு விட்டு ஊர் திரும்பினார். மகான் கூறியவாறே மீனாளிடம் திருமுருகாற்றுப்படை புத்தகத்தை கொடுத்து படிக்கச் சொன்னார்கள். ஒரே மாதம்தான் மீனாள் பூரண குணமடைந்தாள். மனக்கோளாறு முழுமையாக விலகி இயல்பு நிலைக்கு அவள் வந்தது காஞ்சி மகானின் பேரருள்தான் என்கிறார் பதிப்பக ஜாம்பவான் திருநாவுக்கரசு. மகானிடம் பரிபூரண சரணாகதி அடைந்தவர்களை அவர் என்றுமே மறந்ததுமில்லை, கைவிட்டதுமில்லை. 29ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.